يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுக்காக வேண்டி ஹுதுபாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த மாளிகையில் ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிகாட்டும் இஸ்லாம் என்கிற தலைப்பில் சில முக்கியமான உபதேசங்களை உங்களோடு இந்த ஹுதுபா பிரசங்கத்தின் ஊடாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த பூமியை மனிதன் வாழ்வதற்குண்டான ஒரு இடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தெரிவு செய்து இதில் மனிதனுக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற நிஅமத்துக்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது, وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துக்களை நீங்கள் கணக்கிட முயற்சித்தால் அதை உங்களால் எண்ணி முடித்துவிட முடியாது என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அந்த அளவுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களால் கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் பல நிஅமத்துக்களை இந்த பூமியிலே தந்திருக்கிறார். அந்த நிஅமத்துக்களில் சில நிஅமத்துக்கள் குறித்து அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் பேசுகிற பொழுது சொல்கிறது, ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. அவர்கள் நாளை மறுமையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துக்கள் குறித்து விசாரணை செய்யப்படுவார்கள் என்றும் அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சில நிஅமத்துக்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கிறது. அல்லாஹ்வால் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது என்பதையும் அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. உதாரணமாக நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் குழந்தைகளை மனிதர்களுக்கு செல்வங்களாக வழங்குவதை மிக பெரும் ஒரு நிஅமத் என்று சொல்கிறார். அதே நேரம் ஒரு மனிதன் பொருளாதார வசதியில் தேவையற்றவனாக இருப்பது என்பதும் அவனுக்கு இஸ்லாம் கொடுக்கிற பொருளாதார வசதியும் ஒரு நிஅமத் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஅலமு, மனிதர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு அல்லாஹுடைய அருளாக தரப்பட்டிருக்கிற குழந்தை செல்வங்களும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு சோதனை, ஃபித்னா என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருட்கொடைகளில் சிலதை நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனாக உங்களை நாம் படைத்திருப்பது உங்களுக்கு நாம் செய்திருக்கிற மிக பெரும் அருள். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் மிக மிக அழகான தோற்றத்தில் வடிவமைத்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான்,
இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கண் பார்வை, உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய சிந்திக்கின்ற உள்ளம், உங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகள் குறித்தும் நாளை மறுமையில் நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வால் மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற எண்ணிலடங்காத நிஅமத்துக்களில் சில நிஅமத்துக்கள் குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களை விசாரிக்க இருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு நிஅமத்து குறித்து தான் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிஅமத்தை பொறுத்தவரைக்கும் எங்களில் அதிகமானவர்கள் பொதுபோக்காக இருக்கிற ஒரு நிஅமத், நாங்கள் கணக்கில் எடுப்பதில்லை. இந்த நிஅமத்தை நாம் தொலைத்து விட்டால் மீண்டும் இந்த நிஅமத்தை பெற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ் நாடினாலே தவிர சாத்தியமில்லை என்கிற அளவுக்குள் ஒரு நிஅமத். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த நிஅமத்தை ஒருவரால் மீண்டும் அல்லாஹ் நாடாமல் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற அளவுக்குள் ஒரு நிஅமத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். இரண்டு நிஅமத்துக்கள் இருக்கின்றது, அதிகமான மக்கள் அந்த இரண்டிலும் பொதுபோக்காக அசட்டையாக கரிசனை இல்லாமல் இருக்கிறார்கள். அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அஸ்ஸஹா, ஒரு மனிதன் ஆரோக்கியத்தோடு வாழ்வது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிக பெரும் நிஅமத் என்று சொன்னார். இரண்டாவது அல் ஃபரா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஓய்வாக இருப்பது. ஆரோக்கியமும் ஓய்வும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அதிகமான மனிதர்கள் பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிஅமத் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஆரோக்கியம் குறித்து, ஆரோக்கியமான வாழ்க்கை குறித்து இஸ்லாம் எப்படியான வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்கிறது, எங்களுடைய ஆரோக்கியத்தை நாம் எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும், அந்த அருளின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு மனிதன் இபாதத் செய்ய, அல்லாஹ்வை வழிபட, சுவர்க்கம் செல்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது ஆரோக்கியம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃப். ஒரு பலஹீனமான மூமினை விட அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியவன் ஒரு பலசாலியான மூமின் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அவன்தான் சிறந்தவன், அவன்தான் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியவன். ஏனென்றால் அவனுடைய உடலில் ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியம் இருக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்வை வழிபடுவான், அவன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். எனவே ஒரு மூமின் ஆரோக்கியமாக இருப்பதை அல்லாஹ் அதிகம் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் சொன்ன ஒரு உபதேசத்தை கேட்டு சஹாபாக்களுக்கு அவர் சொல்கிற பொழுது சொல்கிறார், வஹுத் மின் சிஹ்ஹதிக லிமரலிக். உன்னை நோய் பிடித்துக் கொள்வதற்கு முன்னால், நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால், நீ பலவீனப்பட்டு போவதற்கு முன்னால் உன்னுடைய சிஹ்ஹத்தை, ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எங்களுடைய வயதுகள் கடந்து கொண்டிருக்கிறது. இளமையிலிருந்து முதுமையை நோக்கி நானும் நீங்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இளமையாக இருக்கிற, ஆரோக்கியமாக இருக்கிற காலகட்டம் என்பது ஒரு மூமினுக்கு எவ்வளவு இன்றியமையாதது என்பதை குர்ஆனும் சுன்னாவும் பறைசாட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிரார்த்தனைகளிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள், சலுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பையும் ஆஃபியத்தையும், நோய்கள் அற்ற ஆரோக்கியமான வாழ்வையும் கேளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. எங்களுடைய பிரார்த்தனைகளில் அதிகம் நாங்கள் சேர்த்துக் கொள்ளுவோம், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நோய்கள் அற்ற ஆரோக்கியமான பரிசுத்தமான வாழ்க்கையை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், ஆஃபியத்தை கேட்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆரோக்கியத்தின் பெருமதியை, இந்த ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை ஒரு மூமின் எப்பொழுது புரிந்து கொள்வான் என்றால் அவன் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதுதான் புரிந்து கொள்வான்.
ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது சர்வ சாதாரணமாக தொழுது எங்களால் நோய்வாய்ப்பட்டால் நின்று தொழ முடியாத நிலையை பார்க்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது சுபகுக்கு எழுந்த எங்களால் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது சுபகுக்கு எழ முடியாமல் போகிறது. ஆரோக்கியமாக இருக்கிற வயதில் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுத நாம் நோய்வாய்ப்பட்டால் தொழ முடியாது. ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது எவ்வளவோ உணவு வகைகளை ருசியாக உண்டு எங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவைகளை உண்ண முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதை பார்க்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் நமக்கு சொன்னார்கள், ஒரு காரணம், நீங்கள் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்லுங்கள். இயாதத்துல் மரீல். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய 5 காரியங்களில் ஒரு காரியம் நோயாளியை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். அது அவருக்கு ஆறுதலாக இருந்தாலும் அவருக்கு துஆவாக இருந்தாலும் எங்களுக்கு அதில் இஸ்லாம் வைத்திருக்கிற படிப்பினை அந்த நோயாளியை பார்த்து எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்படுகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றுள்ள வைத்தியசாலைகளை போய் பார்த்தால் இன்று இடம்பெறுகிற அதிகமான மரணங்களை பார்த்தால் இளவயது மரணங்கள், 25 வயது, 30 வயது, 40 வயது, 50 வயதை தாண்டுவதற்குள் இளவயது மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இளைஞர்கள் சடதியாக திடீர் என்று மாரடைப்பால், ஹார்ட் அட்டாக்கால் மரணிப்பதை பார்க்கிறோம். 20 வயது இளைஞன் சீனி வருத்தத்தால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுகிற அளவுக்கு இன்று இள வயதினரை நோய்களும் மரணங்களும் துரத்தி கொண்டிருக்கிற ஒரு துரதிர்ஷ்டவசமான நவீன யுகத்தில் நானும் நீங்களும் வாழுகிறோம். அதனால் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது, நீங்கள் உங்களுடைய நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்லுங்கள். இன்று ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தால் எத்தனையோ நோயாளிகள் எவ்வளவோ சிரமங்களை தாங்கிக் கொண்டு தங்களுடைய இயற்கை தேவைகளை கூட அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. நாவுக்கு ருசியாக அவர்களால் சாப்பிட முடியவில்லை. காலுடைந்து கையுடைந்து அவர்களால் நடக்க முடியவில்லை. அவர்கள் எண்ணுகிற எந்த எண்ணத்தையும் அவர்களால் இன்னொருவருடைய உதவி இல்லாமல் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இன்று வைத்தியசாலைகளில் நோயாளிகள் நிரம்பி போயிருப்பதை பார்க்கிறோம். இன்று நமது சமூகத்தில் புற்றுநோய் அதிகரித்திருக்கிறது. கிட்னி பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ணப்படுகிற நோயாளிகள் சடுதியாக இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நமது பிரதேசங்களில் அதிகமாக முஸ்லிம்களுடைய பிரதேசங்களில் தான் சீனி வருத்தம், பிரஷர், கொலஸ்ட்ரால், கிட்னி வருத்தம் எல்லாம் கூடுதலாக இருக்கிறது என்கிற அளவுக்கு வைத்திய அறிக்கைகள் இருப்பதை பார்க்கிறோம். என்ன காரணம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள்? இந்த ஆரோக்கியமற்ற முறை நமது சமூகத்திற்குள் வருவதற்கான பிரதானமான காரணங்கள் என்ன? என்னென்ன விடயங்களை நாம் செய்ய வேண்டும், என்னென்ன விடயங்களை நாம் செய்யக்கூடாது? இஸ்லாம் எங்களுக்கு இதற்கு வழிகாட்டவில்லையா? பரிபூர்ணமான மார்க்கத்திலே இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா விடயங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. நான் சொல்லுகிற சில செய்திகளை பார்த்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதா என்பது கூட தெரியாமல் நம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஆரோக்கியமான வாழ்வுக்கு இஸ்லாம் அடித்தளமிட்டிருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்க்கையாக ஒரு மூமின் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பல செய்திகளை இஸ்லாம் எங்களுக்கு கோடிட்டு காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, குர்ஆனிலும் சுன்னாவிலும் நாங்கள் பார்க்கிறோம். ஆரோக்கியம் என்பது ஒரு மூமினுக்கு 2 வகையாக இருக்க வேண்டும். ஒன்று உள ஆரோக்கியம், 2வது உடல் ஆரோக்கியம். இது 2 குறித்தும் குர்ஆன் பேசுகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதனுடைய உடலில் ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் அவனுடைய உடல் முழுவதும் சீராகிவிடும். அது பாலடைந்து விட்டால், கெட்டு போய்விட்டால் அவனுடைய உடம்பு அனைத்தும் பாழாகிவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா வஹியல் கல்ப், தெரிந்து கொள்ளுங்கள், அதுதான் மனிதனுடைய உள்ளம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே உல ஆரோக்கியம் என்பது ஒரு மூமினுக்கு இன்றியமையாதது என்பதை குர்ஆன் சொல்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் சொல்கிறது. அந்த உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வ தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளம் எப்பொழுது ஆறுதலாகவும் சாந்தியாகவும் இருக்கும் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டுதான் அவர்களுடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று உள ஆரோக்கியம் குறித்து இஸ்லாம் பேசுகிறது. எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருப்பது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
நீ அல்லாஹுவை காணுவதை போல் அல்லாஹுவை வணங்கு. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அவனை காணாவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்கிற தக்வாவோடு, உல அச்சத்தோடு ஒரு மூமின் அல்லாஹுவை வழிபடுகிற காலமெல்லாம் அவனுடைய உள்ளம் உயிரோடு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எங்களுடைய உள்ளத்தை நாம் அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி எப்பொழுதும் உயிரோட்டமாக வைத்திருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய சூரத்தையோ உங்களுடைய உடம்பையோ பார்ப்பதில்லை, வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் சிந்திப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே விசாரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஒரு மூமின் அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி உல ஆரோக்கியத்தை பேணி அல்லாஹ்வோடு அந்த உள்ளத்தை அவன் தொடர்புபடுத்தி இபாதத்துகளால் அலங்கரித்து அந்த உள்ளத்தை அவன் பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. உள்ளம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவனுடைய உடல் சுறுசுறுப்பாக இயங்கும், உடல் ஆரோக்கியம் பேணப்படும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இரண்டாவது ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம். இன்னும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக். மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எங்கள படைப்பு குறித்து, எங்களுடைய உடல் அமைப்பு குறித்து, எங்களுடைய உடலுக்குள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிற அத்தாட்சிகள் குறித்து இந்த மனிதன் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இன்னும் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். உங்களுக்குள் நாம் நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கிறோம். உங்களுடைய உடல்களுக்குள் எவ்வளவோ அத்தாட்சிகள் பொதிந்திருக்கிறது. அதை இந்த மனிதன் சிந்தனை செய்ய வேண்டாமா, அதை அவன் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அழகான உடலை தந்த ரப்பு எத்தனையோ உடற்பாகங்களை இந்த உடலில் பொருத்தி எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்களுக்கு ரப்பு தந்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகளை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்பது ஒரு மூமினுக்கு இன்றியமையாதது என்பதை குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களோட உடம்பில் இருக்கிற கிட்னியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடல் உறுப்பையும் சிந்தனை செய்து கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய உடம்பில் இருக்கிற கிட்னி, இரண்டு கிட்னிகளும் அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் சொல்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு உடலில் பொருத்தி இருக்கிற உறுப்புகளை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நாம் உண்ணுகிற உணவு, குடிக்கிற பானம், எங்களுடைய இரத்தத்தை சுத்திகரித்து இரத்தத்திலே இருக்கிற நச்சுத்தன்மையை எல்லாம் அகற்றி இந்த கிட்னி செய்து கொண்டிருக்கிற வேலை ஆக 11 சென்டிமீட்டர் தான் அதனுடைய நீளம். 80 to 160 கிராம் தான் அதனுடைய எடை. ஒரு கை பிடியளவு இருக்கிற 2 கிட்னியும் செய்கிற வேலை. இதுல நிஅமத் எப்ப தெரியுமா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? 2 கிட்னிகளும் இல்லாமல் அல்லது பழுதடைந்து இன்று ஹாஸ்பிட்டல்லையும் அல்லது வீட்டில் உயிரோடு இருந்தும் உயிரில்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை போய் பார்த்தால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிட்னியினுடைய பெருமதியை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு மேல் உள்ளவரை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ்நிலை உள்ளவர்களை பாருங்கள். நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் ஆரோக்கியத்தை துளைத்து 2 கிட்னிகளையும் இழந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை நானும் நீங்களும் போய் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மனிதத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு மனிதனுக்கு கிட்னி, ஒரு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவதாக இருந்தால் 1 கோடிக்கு மேல் செலவழிக்க வேண்டும். 1 கோடிக்கு மேல் செலவழித்தாலும் அது சக்சஸ் ஆகுமா சக்சஸ் ஆகாதா என்று தெரியாது. அந்த அளவுக்கு தான் வைத்தியத்துறை சொல்கிறது. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு 2 கிட்னிகளை தந்திருக்கிறான். எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் எங்களுக்கு அது செய்கிற வேலையை கூட நாங்கள் உணர முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் குடிக்கிற எதுவாக இருந்தாலும் உண்ணுகிற எதுவாக இருந்தாலும் அவைகள் பிரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிற இடத்திற்கு அனுப்பப்படுகிறது. எங்களுடைய இரத்த ஓட்டத்தில் இருக்கிற நச்சுத்தன்மைகளை அந்த கிட்னி அகற்றுகிறது.
எவ்வளவோ தொழிற்பாடுகளை அந்த கிட்னி செய்து கொண்டிருப்பதாக இன்று விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருப்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். கிட்னியை இழந்தவர்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ண வேண்டும். இல்லை என்றால் உடம்பு ஓடி போய் அப்படியே ஊதிவிடும். இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மைகள் அகற்றப்படாவிட்டால் அவர் உயிரிழப்புக்கு தள்ளப்படுகிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய உடல்நிலை மோசமாக ஆகுவதை பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 மணி நேரங்கள் அவருடைய இரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டும். ஹாஸ்பிட்டலில் போய் படுத்த படுக்கையாக படுக்க வேண்டும். அவருக்கு 4 மணித்தியாலம் டயாலிசிஸ் பண்ணப்படுகிறது. வெறும் 160 கிராம் கிட்னி செய்கிற வேலையை ஒரு மனிதனுக்கு செயற்கையாக செய்வதற்கு இவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கணியத்துக்குரிய சகோதரர்களை நானும் நீங்களும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு இலகுவாக ஒரு உறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். பெருமதியை உணர முடியாத அளவுக்கு ஒரு உறுப்பு, கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு எங்களுடைய உடம்பில் இருக்கிறது. இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அது இல்லை என்றால், அது இல்லாமல் பலர் படுகிற கஷ்டத்தை பார்க்கிறோம். அவருக்கு கிட்னியை மாத்தலன்னா காலப்போக்கில் டயாலிசிஸ் பண்ணி 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 கடைசியில் அவர் மரணம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் கண்களை தரவில்லையா? இந்த கண்களை பாருங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வலிசான வஷஃபத்தை, மனிதனுக்கு நாவை தந்திருக்கிறோம், 2 உதடுகளை தந்திருக்கிறோம். இதை அவன் சிந்தனை செய்து பார்க்கவில்லையா? அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் எங்களுடைய உடல் உறுப்புகள் குறித்து பேசுகிறது. இன்றைக்கு எத்தனைதான் ரோபோக்களை கண்டுபிடித்தாலும் இந்த மனிதனுக்கு நிகராக எந்த ஒரு படைப்பையும் உருவாக்க முடியாத அளவுக்கு தான் இன்று விஞ்ஞானம் இருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறார். சார்ஜ் போடல் என்றால், பேட்டரி போடல் என்றால் அந்த ரோபோ இயங்காது. ஆனால் இந்த மனிதன் பிறந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய அருளால் ஆரோக்கியமாக நானும் நீங்களும் நடமாடிக்கொண்டிருக்கிறோம், இயங்குகிறோம் என்றால் அல்லாஹ் தந்திருக்கிற மிக பெரும் அருள் இந்த உடம்பு. அதிலும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக எங்களுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அது மிக பெரும் ஒரு அருள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். கண்களை பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு எத்தனைதான் கேமராக்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும், அதிநவீன வசதிகள் கொண்ட கேமராக்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த கண்ணுக்கு நிகராக இந்த கேமராவும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான கண்ணை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நாவை மனிதர்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டாமா? உண்ணுகிற உணவை ருசி பார்த்து உண்ணுவதற்கு நாக்கில் பல சுவை நரம்புகளை நாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசுகிறது. இந்த பல்லை அவன் பார்க்க வேண்டாமா? உணவை அரைத்து அந்த நாவால் அது உள்ளுக்கு தள்ளுகிற அளவுக்கு அற்புதமான ஒரு படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய உடல் உறுப்பை வைத்திருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். எங்களுடைய சமிபாட்டு தொகுதி நாமெல்லாம் படித்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாயால் ஒரு உணவை உட்கொண்டால் அது எவ்வளவு வேலை செய்து கடைசியில் எங்களுக்கு சத்துகளாக, விட்டமின்களாக, எங்களுடைய உடல் கூறுகளாக அது மாற்றப்பட்டு எங்களுடைய இரத்தத்திலே ஒவ்வொரு உறுப்புக்கும் அனுப்பப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் சாப்பிடுவது மட்டும்தான் எங்களுக்கு தெரிகிறது. அந்த உணவு வயிற்றுக்குள்ள போனால் எவ்வளவு வேலை நடக்கிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு தொகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய வயிற்றில் செட்டப் பண்ணி வைத்திருக்கிறார். அது உள்ளுக்கு எங்களுடைய உணவுகளை அரைத்து செமிபாடடைய வைத்து அனுப்புகிற இடத்துக்கெல்லாம் சத்துகள் அனுப்பப்படுகிறது. சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள், ஒரு 2 நாள் எங்களுக்கு டாய்லெட் போகல் என்றால் ஒரு மனிதன் படுகிற அவஸ்தை. சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகவில்லை என்றால், செமிக்கவில்லை என்றால் நாம் படுகிற பாட்டை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாம் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் நோய் உருவாகிற பொழுதுதான் மனிதனுக்கு இந்த சிந்தனா சக்தி வருகிறது. ஆனால் இது எந்த ட்ரபிளும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உண்ணுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இயற்கை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக தூங்குகிறோம், ஆரோக்கியமாக எழும்புகிறோம் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஆரோக்கியம் மிக பெரும் அருள். டைமுக்கு பசிக்கிறது, எங்களுடைய மூளை கட்டளை போடுகிறது. டைமுக்கு தாகம் வருகிறது, தண்ணீர் குடிக்க சொல்கிறது. டைமுக்கு தூக்கம் வருகிறதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியமாக எங்களுடைய மூளையை இயங்க விட்டிருக்கிறார். அதனாலதான் இஸ்லாம் சொல்கிறது, உங்களை நோய் தொத்திக் கொள்வதற்கு முன்னால், ஆரோக்கியமற்ற நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கிற ஆரோக்கியத்தை உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அதில் மிக முக்கியமான ஆரோக்கியத்தை நானும் நீங்களும் பேண வேண்டிய ஒரு பகுதி தான் நாம் உட்கொள்கிற உணவு. எங்களுடைய உடல் உறுப்புகள் சீராக இயங்க வேண்டுமாக இருந்தால், ஆரோக்கியமாக நம்ம வாழ வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய உடல் உறுப்புகள் இயங்குவதற்கு உணவு இன்றியமையாதது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். நபியே, உங்களிடத்தில் எது சுத்தமான உணவு என்று மக்கள் ஹலாலை கேட்கிறார்கள், எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு உண்ண அனுமதிக்கப்பட்டது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரம் எதெல்லாம் மனித உடம்புக்கு பாதிப்போ, எதெல்லாம் மனித உடம்பில் தீங்கு செலுத்துமோ, எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கெடுதியாக இருக்குமோ அத்தனையையும் இஸ்லாம் ஹராமாக்கியும் இருக்கிறது. ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. எதை உண்ண வேண்டும், எதை பருக வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எதை குடிக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹ்லுகா. அதே நேரம் நானும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஹலால் தானே என்றும் ஹலாலை சாப்பிட்டும் நாங்கள் அழிவை தேடிக்கொள்ளக் கூடாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ளோம். எல்லை மீறக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அதுபோல் ஹலாலானதை எல்லை மீறி உண்ணுகிற பொழுதும் அது எங்களை ஆரோக்கியத்தில் பாதிப்பு செலுத்தும், அது எங்களை அழிவுக்கு கொண்டு செல்லும் என்கிற அளவுக்கு இன்று மருத்துவத்துறை பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார். மனிதன் நிரப்புகின்ற பைகளில் மிகவும் கெட்ட பை அவனுடைய வயிறு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு மூமின் அவனுடைய முள்ளந்தண்டை நிமிர்த்தி நேராக நடப்பதற்கு எவ்வளவு உணவு அவனுக்கு போதுமோ அவ்வளவு உணவை அவன் எடுத்துக்கொள்ளட்டும். அதுவும் அவனுக்கு போதாதா? முள்ளந்தண்டை நிமிர்த்தி நேராக நடந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அவனுக்கு உணவு போதாதா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஇன் கான லஹு லா மஹாலா, அதுவும் அவனுக்கு போதாவிட்டால் ஃபசுலுசுன் லிதஆமிஹி, அவனுடைய வயிற்றில் மூன்றில் ஒரு பகுதிக்கு உணவை எடுத்துக்கொள்ளட்டும். வசுலுசுன் லிஷராபிஹி, இன்னும் மூன்றில் ஒரு பகுதி அவன் தண்ணீருக்காக எடுத்துக்கொள்ளட்டும். வசுலுசுன் லிநஃப்ஸிஹி, இன்னும் மூன்றில் ஒரு பகுதியை அவன் சுவாசிப்பதற்கு விடட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இது ஒரு மூமின் அவனுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய உணவு உண்ணுகிற முறை. மூன்றில் ஒரு பகுதி உணவுக்கும், மூன்றில் இரண்டாவது பகுதி தண்ணீருக்கும், மூன்றில் மூன்றாவது பகுதி இடைவெளியாக மூச்சு விடுவதற்கும் காற்றுக்காகவும் இருக்கட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? வயிறு முட்டை உண்பது அல்லது கழுத்து பிடிக்க ஒருவர் உண்பது என்பது அவருடைய ஆரோக்கியத்திற்கு கேடு. அப்படி உண்ண வேண்டாம். வயிற்றில் ஒரு பகுதியை நீங்கள் உங்களுடைய சுவாச பைக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஆனால் கணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த நிலையை மீறி இன்று நாம் எங்களுடைய கழுத்து வரைக்கும் உண்பதுதான் பிரதானமாக பல நோய்களுக்கு அடித்தளமிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த முறை முஸ்லிம் சமூகத்தில் மாற்றப்படாவிட்டால் பல நோய்களுக்கு நானும் நீங்களும் ஆளாகுவோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதைத்தான் இன்று மருத்துவத்துறையும் பேசுகிறது. அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் ஒரு மனிதனுக்கு சுகரை கொண்டு வரும், பிரஷரை கொண்டு வரும், கிட்னி வருத்தத்தை கொண்டு வரும், எல்லா பிரச்சனைகளையும் உடலில் கொண்டு வரும். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நானும் நீங்களும் அளவோடு உண்பது என்பது இஸ்லாம் சொல்லுகிற மிக பெரும் ஒரு வழிகாட்டு. சாப்பாடு இருக்கிறது என்பதற்காக உண்ணக்கூடாது. பசிக்கிறது என்றால் உண்ணுங்கள். அது 3 வேளை தான் உண்ண வேண்டும் என்பதல்ல என்று மருத்துவம் சொல்கிறது. பசிக்க பசிக்க நீங்கள் அளவோடு உண்ணுங்கள். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த முறையை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிற இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி, நேரம் கடந்து சாப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ரஹு நௌம கப்லல் இஷா வல் ஹதீஸ பஅதஹா. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னால் கதைத்து கொண்டிருப்பதையும் வெறுத்தார்கள் என்கிற செய்தியை புகாரிலே பார்க்கிறோம். இஷாவுக்கு முன்னர் தூங்கக்கூடாது. இஷா தொழுது முடித்து விட்டால் ஒருவர் உணவை உட்கொண்டு விட்டு அவர் தூங்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அதுதான் ஒரு மூமினுக்கு ஆரோக்கியமான வாழ்வு. நேர காலத்தோடு ஒருவன் தூக்கத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும்
தூங்காமல் இருந்துவிட்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதற்கு பிறகுதான் தூக்கத்துக்கு போவோம். அந்த 2 மணி வரைக்கும் நாங்கள் சாப்பிடுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு நாம் தூக்கத்தை இளைப்பாறுவதற்காக தந்திருக்கிறோம். எங்கள் உடம்புக்குள் இருக்கிற உறுப்புகளும் இளைப்பாற வேண்டும். காலையில் தொடங்கி சுபகில் நாங்கள் எழுமிடத்திலிருந்து தூங்கும் வரைக்கும் அந்த மெஷின் வேலை செய்து கொண்டே இருந்தால், அதையும் தாண்டி 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் நாங்கள் முடித்துக் கொண்டிருந்தால் எங்களுடைய உடல் உறுப்புகள் வேலை செய்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அல்ல, உங்களுக்கு நாம் இரவை இளைப்பாறுவதற்காக தந்திருக்கிறோம். வஜஅல்னல் லைல லிபாஸா, உங்களுக்கு நாம் இரவை ஆடையாக தந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் தூங்குங்கள். பகலில் நீங்கள் தொழில் செய்யுங்கள், வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள், பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். இரவில் நீங்கள் தூங்குங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அது உங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதல். தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள். தூங்காதவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது. தூக்கம் என்பது ஒரு மனிதனை அமைதியான நிலைக்கு கொண்டு போய் அவனுடைய உடல் உறுப்புகளை அமைதிப்படுத்தி மீண்டும் ஒரு மனிதனை புத்துணர்ச்சியோடு இயங்க வைப்பதுதான் அல்லாஹ் தந்திருக்கிற மிக பெரும் ஒரு அருளான தூக்கம். இந்த தூக்கத்தை ஒரு மூமின் உரிய நேரத்திற்கு தூங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இஷாவுக்கு பின்னால் கதைத்துக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் கணித்துக்குரிய சோதரர்கள். ஆனால் இன்று எங்களுடைய இளைஞர்களுடைய வரலாற்றை வாழ்க்கையை பார்த்தால் தலைகீழாக இருப்பதை பார்க்கிறோம். 12 மணிக்கு தூங்கச் செல்கிறார்கள், போனை பார்த்து கொண்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு தூக்கம் போகிறது. அவர் நிச்சயமாக சுபஹுக்கு எழும்ப மாட்டார். காலையில் 8 மணிக்கு அவரால் எழும்ப முடியாது. மீண்டும் 12 மணிக்கு எழும்புகிறார், காலை சாப்பாடு இல்லை. அப்படியே பகல் சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிடுகிறார், இரவு சாப்பாடு திரும்ப 12 மணிக்கு. நேரம் தவறி சாப்பிட்டு முறையற்ற தூக்கத்தினால் இன்று அதிகமான இளைஞர்கள் மாரடைப்பால் இறந்து போவதை பார்க்கிறோம். இன்று அதிகமான இளைஞர்கள் பல நோய்களுக்கு உட்பட்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். இள வயது மரணங்கள் கூடிக்கொண்டு போவதற்கு இது பிரதானமான ஒரு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ இன்றைக்கு ஆரோக்கியமான உணவுகள் தவிர்க்கப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் கடைகளில் சாப்பிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சாப்பிடக்கூடாது என்பதல்ல, 1 தரம் 2 தரம் மாதத்தில் 1 தரம் சாப்பிடலாம். தொடர்ந்து கடை சாப்பாடை சாப்பிடுவது கூட இன்று அதிகமான நோய்களுக்கு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். அதிலும் சில ஹோட்டல் சாப்பாடுகள் நோயுள்ள சாப்பாடுகளாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் அருள் செய்த ஹோட்டல்காரர்களை தவிர அண்மையில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் எல்லோரும் செய்திகளிலே பார்த்திருப்போம். நோன்பில் எமக்காக வழங்கப்பட்ட ஒரு சோட்டிஸ் கடையில் பிஹெச்ஏயால் போய் செக் பண்ணப்படுகிறது. அங்கே போடப்பட்ட மாண்டாக்குள் பள்ளிப்பி. வெளியில் ஹோட்டலிலே இருக்கக்கூடிய சாப்பாடு அவ்வளவு அலங்காரமாக இருக்கிறது, நாம் போய் சாப்பிடுகிறோம். ஆனால் அந்த சாப்பாடு தயாரிக்கப்படுகிற கிச்சனை போய் பார்த்தால், பின்னால் உள்ள நிலையை போய் பார்த்தால் ஒரு டொய்லெட்டை விட மோசமான நிலையாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நல்லவர்கள் ஆரோக்கியமான உணவை வழங்கக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். அதே நேரம் இப்படியான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். அவர்களை நம்பி போய் சாப்பிடுகிறோம். கடைசியில் நாம் ஏமாளிகள், நாம் நோயாளிகள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, முந்தநாத்து புதன்கிழமை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பிஹெச்ஏயால் ஒரு டேஸ்ட் கடையில் போய் செக் பண்ணப்படுகிறது. புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடிய சுவையூட்டிகள் அவருடைய கடையில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எல்லோரும் செய்திகளிலே பார்த்திருக்கிறோம். எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் வியாபாரத்திற்காக அல்லது நுகர்வோர் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக, சுவையை அதிகப்படுத்துவதற்காக மனிதனுக்கு என்னதான் பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை என்று சுவையூட்டிகள் அல்லது தடை செய்யப்பட்ட சுவையூட்டிகளை, நிறமூட்டிகளை போடுவதை பார்க்கிறோம். அதிகமான உப்பை சேர்ப்பதை பார்க்கிறோம். அதிகமான பழுதடைந்த எண்ணெய்களை சேர்ப்பதை பார்க்கிறோம். அதுதான் இன்று அதிகமான கிட்னி பாதிப்பு நமது சமூகத்தில் வந்திருப்பதற்கு பிரதானமான காரணம் என்பதை மருத்துவத்துறை எச்சரிக்கிறது. அதிகமான மாரடைப்புகள், ஹார்ட் அட்டாக் வருவதற்கு அதுதான் காரணம் என்று இன்று மருத்துவத்துறை எச்சரிக்கிறது. ஆனால் இது பற்றி எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் பணம் இருந்தால் போதும் என்று போய் 4-5 கூட்டாளிமார் போய் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறோம். மாதத்தில் 1 தடவை சாப்பிட்டால் பரவாயில்ல. ஒவ்வொரு நாளும் கிழங்கு கடைகளும் ஒவ்வொரு நாளும் ஹோட்டல்களிலும் வியாபாரம் அமோகமாக நடக்கிறது என்கிற அளவுக்கு நமது ஊருக்குள் உணவுகள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக பெரும் கேடு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இவைகளை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் இதில் அவதானமாக இருக்க வேண்டும்.
இளமை பருவம் என்பது ஆரோக்கியமான பருவம் என்பது நாங்கள் பாதுகாத்து அல்லாஹுக்கு வழிபட வேண்டிய ஒரு பருவம். இந்த ஆரோக்கியத்தை தொலைத்தால் நிச்சயமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்காலாகும். எனவே ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் தந்த அருள். அந்த அருளை புரிந்து எங்களுடைய உடலை பாதுகாத்து அல்லாஹுக்கு கட்டப்பட்டவர்களாக வாழுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் பல வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் உணவுகளை உட்கொள்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிகாட்டல்களை சொன்னார். அதில் பிரதானமானது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாங்கள் எந்த உணவை உட்கொள்வதானாலும் எங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் வலியுறுத்தினார். அதே நேரம் நீங்கள் எந்த உணவை பானத்தை உண்ணுவதானாலும் குடிப்பதானாலும் உட்கார்ந்து உண்ணுங்கள், உட்கார்ந்து குடியுங்கள். இன்று இதையெல்லாம் விஞ்ஞானம் நிரூபித்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த மார்க்கம் எப்பொழுதோ இவைகளை எங்களுடைய சமூகத்திற்கு வழிகாட்டிருக்கிறது. உட்கார்ந்து உண்ணுங்கள், உட்கார்ந்து குடியுங்கள். இல்லை என்றால் இன்று விஞ்ஞான மருத்துவம் சொல்கிறது, உங்களுக்கு குடலிறக்கம், உங்களுக்கான அந்த செமிபாட்டு தொகுதியில் ஏற்படக்கூடிய எவ்வளவோ பிரச்சனைகள் நின்று கொண்டு குடிப்பதால் உண்ணுவதால் வருகிறது. நிர்பந்தமான நிலைகள் தவிர்ந்து, இருக்க முடியாத ஒரு நிலை தவிர்ந்து, ஏனைய சாதாரணமான நிலைகளில் ஒரு மூமின் உட்கார்ந்து குடிக்க வேண்டும், உண்ண வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார். வலது கையால் உண்ணுங்கள், இடது கையால் உண்ணக்கூடாது. அது நாங்கள் மலஜலத்துக்காக பயன்படுத்துகிற கை. வலது கையால் உண்ணுங்கள், அதே நேரம் பிஸ்மி சொல்லி உண்ணுங்கள். அந்த உணவில் ஷைத்தான் உங்களோடு பங்குதாரராக ஆக மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹுடைய தூதரவர்கள் பல வழிகாட்டல்களை சொன்னார்கள். இன்னும் புகாரில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதரவர்கள் அதிகமான சந்தர்ப்பங்களில் 3 விரல்களால் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில செய்திகளில் 4 விரல், சில செய்திகளில் 5 விரல். இது எதை காட்டுகிறது? அல்லாஹுடைய தூதரவர்கள், நாங்கள் சொல்லுவோமே, அந்த வயிறு முட்டை அல்லது தொண்டை குழி வரைக்கும் உண்டது கிடையாது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் உட்கொண்டார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். உணவை நீங்கள் உட்கொண்டு முடித்து விட்டால் உங்களுடைய கைகளை சூப்பிக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஏனென்றால் எந்த உணவில் பரக்கத் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் உண்ணுகிற தட்டை வலித்து எந்த உணவும் அதில் மீதம் இல்லாத அளவுக்கு அந்த தட்டை நீங்கள் சுத்தம் செய்து சாப்பிடுங்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடாதது சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, இருந்து கொண்டு உண்ணுங்கள், இருந்து கொண்டு குடியுங்கள். படுத்த நிலையில், சாய்ந்த நிலையில் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர்கள் தடை விதித்தார். சாப்பிடுகிற பொழுது ஏதாவது உணவு கீழே விழுந்து விட்டால் அதை புரக்கி அதில் உள்ள அசுத்தங்களை நீக்கிவிட்டு அதை மீண்டும் உட்கொள்ளுங்கள். அதை ஷைத்தானுக்கு உணவாக விட்டுவிட வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார். நீங்கள் குடிக்கிற பானங்களில் மூச்சு விடாதீர்கள், ஊத வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்கள் குடிக்கிற எந்த பானமாக இருந்தாலும் மூச்சு விடக்கூடாது. சூடான பானங்களை ஊதி குடிப்பதை பார்க்கிறோம். இன்று விஞ்ஞான மருத்துவம் கூட அதை மிக பெரும் ஒரு பிழையான காரியம் என்று சொல்கிறது. ஆனால் அன்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிவிட்டது. இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, நாம் உண்ணுகிற உணவுகளில் எங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இஸ்லாம் இப்படி எண்ணிலடங்காத எத்தனையோ வழிகாட்டல்களை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த எந்த சிந்தனையும் இல்லாமல் முஸ்லிம் சமூகம் செயற்படுகிற பொழுது எங்களுடைய ஆரோக்கியம் இழக்கப்பட்டு பல நோய்களுக்கு நானும் நீங்களும் ஆளாக்கப்பட்டு இறுதியில் இளவயது மரணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, ஆரோக்கியம் என்பது நோய் இல்லாமல் நாங்கள் வாழுகிற வாழ்க்கை என்பது அல்லாஹ் தந்த அருள். இந்த அருளை நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான். எனவே எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பங்கம் விளைவிக்கிற அத்தனை காரியங்களையும் நாங்கள் தவிர்த்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியமாக மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.